வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. யார் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அண்ட் இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய உருவாக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு இயக்கமாக இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி செயல்பட்டு வராங்க. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தெரிவித்த கருத்து தான் இவ்வளவு பெரிய மூமெண்ட்டுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆல்ரெடி இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம், நிர்வாக சீர்கேடு, அரசு சிஸ்டம் அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்காக வேலை செய்தா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் மக்களிடையே இருந்துட்டு இருந்த சூழல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்து இந்த ட்ரிகர் பாயிண்டா அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இளைஞர்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க சும்மா ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க, ட்விட்டர்ல ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சொகுசா வளர்ந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் ஒரு ரொம்ப ப்ரிவிலேஜான பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போற இடத்துல இருந்து வர்ற பசங்க, ஜென்சி. இவங்க வீதிக்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா இப்படி ஆர்கனைஸ் ஆகி பேசிட்டு ஆன்லைன்லேயே கலந்து போயிடுவாங்கன்னு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருந்த சூழல்ல அல்லது எல்லின் நகையாடிய சூழல்ல போராட்டம் அப்படின்றது பல்வேறு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பல்வேறு மாநிலங்கள்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. டெல்லியில நடந்திருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல நடந்திருக்கு, கர்நாடகால நடந்திருக்கு, பஞ்சாப்ல நடந்திருக்கு. இப்படி பல மாநிலங்கள்ல போராட்டம், முக்கிய நகரங்கள் ஹைதராபாத், டெல்லியில ஜந்தர் மந்தர், பூனேல, லக்னௌல, அம்ரிட்சர்ல இப்படி பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல அதே மாதிரியாக இந்த போராட்டம் அப்படின்றது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இந்த போராட்டம் அப்படின்றது நடக்குது. அஸ்யூஷுவல் அவங்களுடைய டிமாண்ட் அப்படின்றது அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுதான். நீட் பேப்பர் லீக், அதுக்கான உரிய விசாரணை அப்படின்றது நடைபெறணும். நீட் பேப்பர் லீக்கான காரணம் என்ன? சிபிஎஸ்இ மார்க் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க, அதுக்கான ரீவாலுவேஷன் மெத்தடு, இதெல்லாம் ஏன் இவ்வளவு குளறுபடியாக இருக்கு சிபிஎஸ்இ சிஸ்டம்ல? அண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட், இது 3 தான் அவங்களுடைய தலையாய பிரச்சனையாக அந்த அமைப்பு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. இதான் டே 1ல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் இந்த டிமாண்ட் வச்சுதான் போராட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நீட்ல நடந்த முறைகேடு, சிபிஎஸ்இ இருக்கக்கூடிய முறைகேடு, நாட்டில் இருக்கக்கூடிய வேலையின்மை, இதை அட்ரஸ் பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணும் அப்படின்றத அவங்களுடைய முதன்மையான கோரிக்கையாக வச்சு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர், அவரு ஜெய்ப்பூர் போறாரு. போறதுக்கு முன்னாடி அங்க ஆர்கனைஸ் ஆயிட்டாங்க, காலைல இருந்து ஆர்கனைஸ் ஆயிட்டாங்க. இத்தனைக்கும் எந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னா 3 மணிக்கு போராட்டத்துக்கான 3 to 5 PM தான் கொடுத்துருக்காங்க அவங்க போராட்டத்துக்கான டைமா. அதுவே அந்த கட்சியினர் நாங்க இப்படி ஒரு உச்சி வெயில்ல கூட மாட்டோம், கூடாது அல்லது கம்மியாக கூடணுன்ற அளவுல தான் காவல்துறை வேணும்னே இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 800 இளைஞர்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்துல கலந்து கொள்வதற்காக அபிஜித் தீப்கே வராரு. அவரை பார்த்தவங்க ரொம்ப உற்சாகம் அடைந்து அவரை தோல்ல தூக்கி வச்சுட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கிற சூழல்ல திடீர்னு ஒரு 4-5 பேர் அவருக்கு அறவிடுறாங்க. மாத்தி பலர கிட்டத்தட்ட டப்புன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அவர் மீது அப்படின்றது மாத்தி அடிச்சிட்டாங்க. அது அடிச்ச உடனேயே அங்க குழுமி இருந்த இளைஞர்கள் அவங்க மேல தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேல நல்லா அடி அவங்களையும் போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க, அடிச்சு ஓட விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அடியை வாங்கிட்டு அவங்க போறாங்க. போகும்போது பயங்கர மோசமாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி விமர்சனம் செய்து பேசிட்டு காவல்துறை அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சூழலையே அபிஜித் தீப்கேவும் அட்ரஸ் பண்றாரு. அவங்க மேல தாக்குதல் நடத்த வேணாம், அவங்களை அடிக்காதீங்க, அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது இதுதான், நம்மளை அடிச்சு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணி நம்மளை கலைச்சோடணும், நம்மளுடைய நோக்கம் அப்படின்றது நிறைவேறக்கூடாது, நம்ம ஒரு உயரிய நோக்கத்துக்காக போராடுறோம், இந்த நாட்டினுடைய வருங்காலம், இன்னைக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வருங்காலத்தை பில்ட் பண்றது, அதை படிக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கிரைசிஸ்ல சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய நிர்வாக சீர்கேடுனால ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இல்ல, ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படின்றது இல்ல, எதற்குமே இங்க கேள்வியை கேட்க முடியாது. ஒரு கேள்வியை முன்வைத்தால் அதற்கான விடை அப்படின்றது கிடைக்காம இருக்கிற சூழல்ல இப்படி நம்ம நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை, நம்மளுடைய நோக்கத்தை சிதைப்பதுதான் நம்மளுடைய நோக்கம், அவங்களை தாக்காதீங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இருந்தும் அவரை அடித்து அங்கிருந்து விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருது. அப்போ பெரிய ஒரு தவறான விஷயத்தை ஏதாவது பண்ணிட்டாங்களா, அல்லது அபிஜித் தீப்கேவோட சேர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாட்டில் நடக்கூடாத ஒரு விஷயத்த அல்லது ஒரு தவறான பிரச்சாரத்தை ஏதாவது முன்னெடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனைக்காக தான் போராடுறாங்க. எல்லா வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கணும். அவங்க நீட்டுக்கு அப்பியர் ஆகுறாங்க. நீட் வேணாம் அப்படின்றதான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்மெண்ட். பட் நடக்கிற நீட் எக்ஸாமும் உருப்படியா நடக்கல. 1000 செக் பண்ணிட்டு காதுல இருக்கிறது அவங்க சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு உச்சகட்ட ஒரு மாணவருடைய சுயமரியாதையே
இல்லாத அளவுக்கு ஒரு மாணவர் இழிவுபடுத்தி தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அனுப்புறாங்க. பட் அந்த பேப்பர் ஆல்ரெடி லீக் ஆகுது ஒரு பேப்பர். அப்புறம் அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்றாங்க, திரும்ப அந்த எக்ஸாம் எழுத சொல்றாங்க. எவ்வளவு ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்றது அப்படின்றதே எவ்வளவு பெரிய ப்ரெஷர். அதுவும் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வருஷக்கணக்கா படிப்பாங்க. அதுவும் குழந்தை இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டிலாம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ அவ்வளவு பெரிய கொலாப்ஸ்ல இந்த நாடு அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வேலை இல்லை அப்படின்றது எல்லாரோட பிரச்சனை தான். அவ்வளவு படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னென்னமோ படிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க, கிக் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. இளைஞர்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை இல்லை, எப்போ வேணா வேலை போயிடலான்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இல்லை, வேலை அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன படிச்சாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், பழங்குடியின மாணவர்களால இங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு லெவலுக்கு ரீச்சே ஆக முடியாத லெவல்ல தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. படிச்சும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. வேலை அப்படின்றது சுத்தமா இல்லை. இப்போ இவ்வளவு பிரச்சனை நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக தானே போராடுறாங்க. இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பலரும் பார்க்கிறோம், பலரும் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆதரவு தெரிவிக்கலாம் கூட ஏதோ பண்றாங்கன்றத நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உள்ள போய் இதை கலைக்கணும், போய் அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு தோணும் அப்படின்னா அது ஒருத்தருக்கு தோணி இருக்கு. அவங்க வேற யாருமே கிடையாது, நம்மளுடைய RSS சங்கிகளுக்கு தான் அது தோணி இருக்கு. போய் அபிஜித் தீப்கேவை தாக்கினார்ல, அறவிடுறாருல, அவர் பேர் வந்து ராகேஷ் குர்ஜார். இவர் ஜெய்ப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். RSS-னுடைய ஆதரவாளர். அவர் அந்த சங் நடத்தக்கூடிய ஷாக்காஸ்லாம் கலந்தக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் அவர் போட்டிருக்காப்புல. அவர் வந்து ஒரு RSS-னுடைய தீவிரமான பற்றாளர். அவர் வந்து இவர் அவரை அடிச்சு வெளியே அமிச்சோன்னா அவர் வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீஸ் ஆர் மஸ்கிட்டோஸ் வித் ஜிஹாதி மைண்ட் செட். அதாவது இவங்க எல்லாம் வந்து எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து இளைஞர்கள் வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி இவர் வந்து இந்த போராடக்கூடிய நபர்களை வந்து கொசுன்னு சொல்றாரு. அதாவது இந்த மலேரியா, டெங்கு எல்லாம் பரப்பக்கூடிய ரொம்ப ஒரு அருவருப்பான கிரியேச்சர், ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்றத சொல்லி அதோட ஜிஹாதி மைண்ட் செட் இருக்கான். சம்பந்தமே இல்லாம நீட் பிரச்சனை எல்லாரும் தான் எழுதுறாங்க, எல்லாருக்குமான பிரச்சனை அது. இந்து குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. மெஜாரிட்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்து தான். அந்த இந்து குழந்தைகள் தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, நீட்டுக்கு படிக்கிறாங்க. சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க அவங்கள தான் இருக்காங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் முறைகேடு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பாதிக்கப்படுறதும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடியவங்க இந்துக்கள் தான். இதுல சம்பந்தமே இல்லாம ஒரு ஜிஹாதி மைண்ட் செட்டு, ஆன்டி நேஷனல், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி, நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க, ஆன்டி நேஷனலா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவர் சொல்றாப்புல, இதெல்லாம் வந்து ஒரு டூலாம். நாட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு இவங்க திட்டமிட்டு இந்த பிரச்சனைலாம் எடுத்து வந்து போராடுறாங்க அப்படின்றாரு. அடிப்படையில போராட்டம் அப்படின்றதே வலதுசாரிகளுக்கு ஆகாது. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அப்படின்றதே நாடு சூப்பரா இருக்கு. இது வந்து எப்பயுமே அவங்களுடைய சித்தாந்தம் இதுதான். முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. காந்தி போராட்டம் பண்றப்பையும் நாடு சூப்பரா இருந்து எதுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க? கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்றப்பையும் நாடு சூப்பரா இருக்கு, ஏன் போராட்டம் பண்றீங்க? எதுக்கு நீங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க? அரசாங்கம் சொல்றதை அப்படியே பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு வலதுசாரியினுடைய புத்தி, அவனுடைய எண்ணம் அப்படின்றதே அதுதான். இளைஞர்களுடைய இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்குல்ல, பாஜகவுக்கு ஒரு த்ரெட்டாக இவங்க மாறிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் அவங்க அது மட்டும் பேசல, அவங்க ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க, இடஒதுக்கீடை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகள் குறித்தும் கேள்வி கேட்க எங்களுடைய இருப்பு அப்படின்றது வலதுசாரிகளுக்கு ஒரு கலக்கத்தை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்படியாவது இதை குழப்பி விட்டுடலாம், எப்படியாவது இதை வந்து சீரழிச்சிடலான்ற அடிப்படையில தான் உள்ள போய் செருப்படி வாங்கி மிதி வாங்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத சொன்னாரு. அவர் போய் அவருடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சாச்சு, ராகேஷ் குர்ஜார் யார் அப்படின்றத பார்த்தாச்சு. அபிஜித் தீப்கேவும் வெளிப்படையாக இது RSS-னுடைய வேலை தான், RSS தான் திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க. பட் எங்களுடைய போராட்டம் அப்படின்றது அம்பேத்கர் வழியில, காந்தி வழியில தான் தொடரும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த போராட்டம்னாலே கடுப்பாவற நம்ம ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பாரு, போராட்டம்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும், சும்மா போராடாதீங்க, ஒய்ஜி மைதன் வந்து போராட்டத்துக்கு போய் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க, ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. நம்ம வந்து நம்ம உரிமைக்காக போராடுறது, நம்மளுடைய இடஒதுக்கீடுக்காக போராடுறது, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக போராடுறது, நம்ம மக்களுக்காக போராடுறது அப்படின்றது என்னைக்குமே இந்த ப்ரிவிலேஜை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க ப்ரிவிலேஜ்ல நம்ம பங்கு கேட்கிறோம். இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுகபோகம் இருக்குல்ல, இன்னைக்கு இந்த ராகேஷ் குர்ஜார் அல்லது இந்த போராட்டத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய நபர்கள் அல்லது அரசை கேள்வி கேட்பவர்களை வெறுக்கிறவர்கள் எல்லாரும் அரசுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத தாண்டி அவங்க வந்து ரொம்ப காலமா ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது கல்வியில இருக்கலாம், வேலை வாய்ப்புல இருக்கலாம், இடஒதுக்கீடுல இருக்கலாம், எல்லாத்துலயும் அவங்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் லேயர்ல இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் அனைத்து சுகங்களையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதுல பங்கு கேட்கும் பொழுது நாங்க ஏன் இங்க சாகணும், எங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ சுகமா இருக்க, நீ எதுவுமே உனக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க பொறுத்து கொள்ள முடியாம தான் இவங்க தாக்குதல் அப்படின்றத நடத்துறாங்க. ரொம்ப சரியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் பாஜக இருந்து யாருமே போராட்டம் பண்ண மாட்டாங்கன்னா, அவன் பிள்ளை எல்லாம் அமெரிக்கால படிக்கிறான், ஒரு ஸ்கூல் இடிந்து விழுது, அதுல பாஜக எம்எல்ஏட குழந்தை படிக்க போதா, அவங்க குழந்தை அமெரிக்கால படிக்குது, அவங்க குழந்தை இங்கிலாந்துல படிக்குது, அவங்க குழந்தை ஃபாரின்ல போய் மெடிசன் படிக்கிறாங்க, ஃபாரின்ல போய் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க,
ஸ்கூலே ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க, அவங்களால படிக்க முடியும், அங்க படிக்க வைக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். இப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு சீரழிஞ்சா என்ன, சின்ன பின்னமானா என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தான் இந்த நாட்டுல இருக்கோம், இந்த நாட்டுல நம்ம வாழ்க்கை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இங்க ஆனா எதுவுமே சரியில்லை. இதை நம்ம கேள்வி கேட்டா நம்மள வந்து ஒரு ஆன்டி நேஷனல் சொல்றது, அல்லது தேசத்திற்கு எதிராக நம்ம வந்து செயல்படுறோம்னு சொல்றது, ஜிஹாதிஸ்னு சொல்றது. சம்பந்தமே இல்லாம ஜிஹாதிஸ்ன்ற வார்த்தை, யாரு ஜிஹாதிஸ், என்ன ஜிஹாதிஸ், இதுல வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஜிஹாதின்னு சொல்றவன், இப்ப லவ் ஜிஹாதும் இதே தான். அவங்க வந்து ஜிஹாதின்னு சொல்றது, இது எல்லாமே நீ உன் உரிமைக்காக கேட்காத, என்னோட ப்ரிவிலேஜ்ல பங்கு கேட்காத. நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ப்ரிவிலேஜ் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நாடு எனக்கு ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்துட்டு இருக்கு. பிறப்பால நான் சில சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இங்க ஆண்டு அனுபவிக்கிற மாதிரியான ப்ரிவிலேஜ் அந்த நாடு கொடுத்துருக்கு. அந்த ப்ரிவிலேஜ்ல நீங்க கேள்வி கேட்காதீங்க, கைய வைக்காதீங்க அப்படின்றதுதான் எங்களுடைய கடுப்பு. சரியான இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் கோட்சே உள்ள போய் காந்தியை சுட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு காந்தி பேசின அரசியல் அப்படின்றது பேசல. இவங்களால இன்னொரு அரசியல்லாம் எடுத்துலாம் பேச முடியாது. அதை அழிக்கிறதுக்கான வேலையில தான் அவங்க இறங்குவாங்க. அப்படிதான் கோட்சே வந்து காந்தியை சுட்டாரு. அந்த மாதிரிதான் இந்த எழுச்சி அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்க விரும்புறேன். அபிஜித் தீப்கே மீதான தாக்குதல் அப்படின்றது வெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த எழுச்சி, அபிஜித் அதெல்லாம் தாண்டி அபிஜித் தீப்கே அப்படின்றவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கான அங்கீகாரம் இவ்வளவு தூரம் வர்றதும் இவங்களுக்கு பொறுக்க முடியல அப்படின்ற குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்க விரும்புறேன். ஏன் அப்படின்னா, ஹத்ராஸ் சம்பவம் நடந்தப்போ பீம் ஆர்மி, சந்திரசேகர் ஆசாத் அவருடைய பீம் ஆர்மி அமைப்பு அந்த போராட்டத்துல ரொம்ப முழுமையாக இறங்கி செயல்பட்டாங்க. ஒரு ஹத்ராஸ்ல ஒரு சிறுமி வந்து மிக கொடூரமான முறையில தாக்கூர் சாதி ஆண்களால கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல வந்து முழுக்க முழுக்க அந்த தாக்கூர் சாதி ஆண்களை காப்பாற்றுவதற்கான வேலையை அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை டைரக்டா நின்று பண்ணாங்க. அவங்க பேர் வந்து ராஷ்டிரிய சவர்ணா சேனா அப்படின்றத அந்த அமைப்பினுடைய பெயர். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பீம் ஆர்மில இருந்து ஒருத்தர் வந்து அந்த ஹத்ராஸ் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள வராரு. நான் அந்த ஊருக்குள்ள வந்தா நான் அவரை தாக்குவேன், அவரை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி ராஷ்டிரிய சவர்ணா சேனா வச்ச அந்த ஆள் வந்து அந்த ஊருக்குள்ள நுழைய விடாம பாத்துக்கிறேன், நீ எப்படி நீ உள்ள வந்து நீ நீதி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம், இதெல்லாம் எங்களோட உரிமை, நாங்க வந்து இப்படி கூட்டுப்பாலியல் வன்புணர்வு பண்றது, தலித்தை போட்டு டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் எங்களுடைய இதுல ஒண்ணு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற அளவுல தான் அந்த ஃபியூடல் மைண்ட் செட்ல ஒரு சாதி வெறி எண்ணத்துல அவர் வந்து பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதை தான் நான் இதோடையும் ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் லீட் பண்றாரு, வந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த சிஸ்டம் மாற்றணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு சுத்தமா பொறுக்காததுனாலதான் இன்னைக்கு அவர் மீதான ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படின்றது நிச்சயமாக தொடருமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா எந்த தாக்குதல் நடந்தாலும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றத அபிஜித் தீப்கே உறுதி செஞ்சிருக்காரு. ஜூன் 20 அப்படின்றது ப்ரொடெஸ்ட் திரும்ப எல்லாத்தையும் டெல்லி நோக்கி அழைச்சிருக்காரு. ஜூன் 20 தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை டிமாண்ட் பண்ணி அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இதை சீர்குலைப்பதற்கான அனைத்து வேலையையும் RSS செய்யும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இங்க அந்த கூட்டத்துல ஒரு RSS ஆதரவாளர் உள்ள புந்து தாக்கியிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது. அவர் பழக்கம் போல எப்படி கோட்சே சுட்டுட்டு அதுல முஸ்லீம் பேரை கையில பச்சை குத்தி இருந்தாரு, கோட்சே வந்து RSS இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு, செட்டிங்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இவர் வந்து எனக்கும் அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் உட்பட 5 பேர் போயிருந்தாங்க. எல்லாருக்கும் RSS பாஜக பின்புலம் இருக்கு அப்படின்றதுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ராகேஷ் குர்ஜாரினுடைய புகைப்படம், அவர் RSS கேம்ப்ல இருக்கக்கூடிய புகைப்படம், RSS நூற்றாண்டு விழாக்கு அவர் ரொம்ப கொண்டாடி போட்டிருந்த பதிவு, நான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்ல இருக்கேன் அப்படின்னு அவர் போட்டிருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பதிவு எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ஓப்பனா கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு கருத்து, ஒரு இளைஞர்கள் கிட்ட இருந்து ஒரு எழுச்சி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. நாட்டுல ஒரு மாற்றத்தை டிமாண்ட் பண்ணி அந்த எழுச்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதை பொறுக்க முடியாமல் வன்முறையில RSS இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.